நீ கூத்தாடுவியா? இங்க ஒரு கோடு போட்டுக்கிற, நீ கூத்தாடி நான் வெளியில் சொல்லிட்டீங்களா? சாமி நல்ல ஜோக்காயெல்லாம் போட்டு வேட்டி எடுத்து கட்டிக்கல, காலை எதனா கட்டிட்டு போட்டோம். யோ எதுக்கியா வந்த? எப்படி எதுக்கு வந்த? கூட்டு வந்துட்டாங்க. என்னடா பண்ற? இங்க எதுக்கு வந்த? நீயே தான். நீ இப்பதான் புத்தி வந்து ஏன் நபர் இது உட்கார வச்சுக்கிறியா? டேய் அடிச்சுட்டு வாங்க, காலைல வீட்டுக்கு போகணும். எதுக்குடா வந்து சொல்லுடா, அவனாட்டம் பண்றாத நீயும். எதுக்கு வந்த? எதுக்கு வந்த? இது ஒரு லட்சம் லக்குடாடி அடிக்கலாண்டி. திடீர்னு வந்தோடனே ஒரு லட்சம் லக்குடாடி. என்ன திருப்பி வந்திருப்ப? இயற்கையை திருப்தியா என்னடா? எதுக்குடா வந்த? என்னமோ பண்ணுவா அழுகுது. எப்படா ஸ்ரீவிலங்கத்து பெருமாள் எதுக்குடா வந்த? இப்பதான் புத்தியே வந்து அது இவ்வளவு காதல வயிறு வச்சு இருந்துக்கிற. எனக்கு காது கேட்காதடா. காது காது கேட்காத. அது செவுட்டி மிஷின். செவுட்டி மிஷின். ஏண்டா? யோ ஓய் எதுக்கு வந்தீங்க? எதுக்கு? என்னத்துக்கு வந்தோம்? என்னத்துக்கு வந்தோம்? சாப்பிட வந்தோம். நீ சாப்பிட்டு தான் போற. நான் நீ சாப்பிட்டு தான் போறேன். சாப்பிட போக மாட்டேன். சரி. யோ ஓய் ஈரமா படிக்க எதுக்கு வந்த? டேய் சாப்பிட வந்தடா. சாப்பிட வந்தியா? ஆமாடா. கோயாளி பொண்டாடி போவ சாப்பிட தான வந்தேன். வேற என்னத்துக்கு வருவாங்க? நம்ம சாமி எப்பன்னு பாத்துட்டு இருக்கற. ஏமாந்தா போயிடுவேன். யோ எதுக்கே வந்த? எருமா கூத்தாடுறாங்க, பாகலாடு வந்தேன். கூத்து பார்க்க வந்த? கூத்து பாகலாடு வந்தேன். மதியனா இந்த நீ கட்டிட்டு ஊர் ஊரா திரி. யாரை எதுக்குடா வாங்குனா? ஓய் என்ன பண்ற? ஏனா இனிமே வாழ்நாள்ல நான் கூத்தாடுன்னு டப்பா ஏற கூடாது நீ. டேய் ஏன்டா? வீட்டுல சொல்ற பேச்சு கேட்கிறியா? பின்ன பண்ணுவோம். இங்க பெங்களூர் போய் பெங்களூர் போய் யாரா வீட்டு போய் எதுக்கு வந்த? நானா 10-15 பேர் வந்துக்கிறீங்களே, ஈரப்பா படிக்கு சோறு போட்டா தின்னு தூங்கலான்னு தான். தூங்கலானா? ஆமா, சோறு போட்டா தின்னு தூங்கலாம். போய் வா. அவங்க தான் உன்னை அடிச்சாங்க, நான் கம்முன்னு உள்ள படுத்தான் தூங்கினேன். என்னத்துல அடிச்சா? என்னத்துல அடிச்சா? சாமி இன்னும் 100 அடி அடிச்சுனா நான் வாங்குவேன். என்ன சொல்றேன்? அடிக்கடிக்கு டீப்ல வந்து போலிட்டு நீ தான் போவேன். அப்புறம் சாரி போட்டு போ சாமி, போய் உள்ள உட்காந்து பாரு. அண்ணனா அதாவது ஏண்டா திடீஸ் மை தம்பி
தம்பி அண்ணா அதாவது கீரை பாப்பாடி ஈரப்பாப்படி முதல் நகரிலே வசிக்கக்கூடிய நம்ம பூபதி மாமாவோட மனைவியாகப்பட்ட பாப்பாத்தி அத்தை உண்மைதான் லவர் வாழ்ந்தது போதும் என்று வயலாக போய் சேர்ந்த உழைத்தது போதும் என்று பொண்ணுலாக போய் சேர்ந்த அவர் நினைவாக மரணமாகிவிட்டது என்று சொல்லி இன்று அதாவது ஒரு வருடம் முடிந்து விட்டது. நினைவஞ்சலியாக அவருக்காக அதாவது பூஜை புனஸ்காரம் செய்து யாரு பூபதி மாமாவோட மனைவி பாப்பத்தி அம்மா அவர்களுக்காக அவர் பெற்றெடுத்த மகன்மார்கள் யாரு சீரகன் மாமா அவர்களும் வெங்கடாச்சல மாமா அவர்களும் கணேசன் மாமா அவர்களும் கோவிந்த மாமா அவர்களும் இன்னும் அவர் குடும்பத்தினர் அனைத்து பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த அம்மாவுக்காக இன்று ஒரு நாடகத்தை ஏற்படுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் கூத்து விட்டுக்கிறாங்க. சரி சின்னதா ஒரு டவுட் என்னடா எல்லாத்தையும் மாமா மாமாங்கிற திட்டு போட்டு எல்லா பேரையும் பார்த்து படிக்கிற அதில் தப்பா எழுதுனா பேர் சேர்த்து என்ன பண்றது பெரிய குடும்பம் வீடுது. ஓ சரி சரி அதனால அவர்களும் ஒன்றாக சேர்ந்து தன் தாய்க்காக ஒரு இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. நாடகம் உண்மைதான். நாடகம் அதாவது மகாபாரதம் இல்ல, ராமாயணம் இல்ல, கந்த புராணம் இல்ல, ராவண புராணம் இல்ல, விஷ்ணு புராணம் இல்ல, நல்ல தங்கால போல சத்யாவதிய போல இது ஒரு குடும்ப சித்திரம். உண்மைதான். சரி நாவல் கதையிலே ஒரு குடும்ப சித்திரம் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தை வனவாசம் இல்லை என்றால் சிவரஞ்சனி சொல்லுங்க. தாய் தந்தை வனவாசம் சிவரஞ்சனி நாடகம் சொர்க்கம். என்ன சிவரஞ்சனி நாடகம்? நீ தான் மீதி சொல்லவே இல்லை. சிவரஞ்சனி சொர்க்கம் இல்லை என்றால் குணசீலன் பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம் சரி இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. ஆமாம்மா தம்பி நாடகத்தில் முதலாக சிவனந்தாபுரி ஆண்டு வரக்கூடிய சிவராஜ மன்னனை சபைக்கு வருகிறார். சிவராஜ மன்னன் வராரு வராரு சொல்றியே அவர் எதுல வராரு? அவர் எதுல வராருங்கிற அவர் சக்கரையில வராது. யாரு நக்கிட்டு வராரு? குதிரையிலடா. குதிரையில? ஆமா. எப்போ வருவாரு? இப்ப உடனே வராது. உடனே வராரு? ஆமா. வர சொல்லி விடு. ஏங்கிட்ட பேசுற மாதிரி பேசக்கூடாது. பேசுறீங்கன்னா வச்சுங்க. இங்க பாரு படுத்து போட்டு ஜாக்கிரதை. வர சொல்ற. டேய் தேஜா வாயா.